நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வெல்கம் டு நெல்லை சமையல். இப்போ இன்றைக்கி நம்ம நெல்லை சமையலில் என்ன பார்க்குறோன்னா, மூளை ஆட்டோட மூளை வந்து ஒரு மூளை தான் எடுத்திருக்கோம். அதிலேருந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூளை சாப்பிட்றதுங்கிறது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பிடிச்ச விஷயந்தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு ஆட்டோட மூளை ஒன்று, எண்ணெய், அப்புறம் ஜீரகம், ஜீரகப்பொடி, மிளகு பொடி, பொடி வெங்காயம், மிளகு எடுத்துக்கிட்டோம், பொடி வெங்காயம். நான் இப்போ சொல்கிற இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் மூளையை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மூளையை வந்து பொடி வெங்காயம் எடுத்துருக்கோம். அந்த மூளையில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு விரவி வச்சிடணும். வெங்காயம், தக்காளி கொஞ்சம் காணும், ஒரு ஆஃப் தக்காளி வேணும். இப்போ சிக்கன் மசாலா பொடி இருந்தால் சிக்கன் மசாலா பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா பொடி இல்லைனாலும் வத்தல் பொடி, மஞ்சள் பொடியை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொஞ்சமாக தான் போடணும், ஏன்னா ஒரு மூளைங்கிறதுனால சால்ட் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம உப்பும் போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் ஒரு மூளைங்கிறதுனால ஒரு முட்டையோட அளவு, ஒரு முட்டை பொரிச்சா எந்த அளவுக்கு உப்புமோ அந்தளவு போதும். எல்லாத்தையும் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும். மூளையை வந்து இது கத்தி வச்சு எதை வச்சும் அறுக்க வேணாம். அதை கழுவிட்டு நம்ம கையை வச்சு ஒரு 4 பீசஸாக கட் பண்ணி எல்லா பொடியும் போட்டு, நான் காமிச்ச எல்லா பொடியும் போட்டு விரவி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம். அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாருங்கள் மூளையை வந்து ஊற வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எல்லாமே போட்டிருக்கோம். தக்காளி எல்லாமே போட்டு ஊற வச்சுருக்கோம். அதை அப்படி தூக்கி அந்த ஒரு மூளையும் எண்ணெய் காஞ்ச பிறகு போடுறோம். தக்காளி ஆஃப் தக்காளி போதும். ரொம்ப குயிக்காக பண்ணுறது தான், ஈஸியாக பண்ணுறதுக்காண்டி தான் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் அது ரொம்ப கிளறி விட்டுறக்கூடாது. அந்த லேசாக அந்த மாதிரி பெரட்டி மட்டும் விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் நேரம் ஹையில் வச்சுட்டு பாருங்கள். ரொம்ப கிளறுனா அப்படியே அது முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆயிரும். ரொம்ப கிளறக்கூடாது. பாருங்கள் கிளற ரொம்ப போட்டு அதையே போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே வச்சிடணும். அடுப்பை கொஞ்சம் நேரம் ஹையில் வைக்கணும். அந்த எண்ணெய் தான், தண்ணியெலாம் இதில் ஊற்றிடவே கூடாது. இந்த எண்ணெயிலே தான் பாருங்கள் எண்ணெய் அழகா அதாகுதுன்னு சொல்லி லேசாக வேணால் அந்த விரை வச்சுருந்த அந்த பாத்திரத்தை வேணால் லேசாக தண்ணி தொளிச்சு இதில் ஊற்றி தண்ணி தொளிச்சிக்கலாம். அவ்வளோதான். எந்த நேரமும் கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பெரட்டி மட்டும் தான் போடணும். இந்த பாருங்கள் மூளை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மூளை ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். செஞ்சு நீங்கள் எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.